காடு வெட்டி குரு அவர்களுடைய ஒரு பெரு வரலாறு, வீர வரலாறு. பறையர்களை வெட்டி சாய்ச்ச அந்த நிலையில அங்க அவர்களுக்குரிய குலதெய்வத்தை நீங்க அவ்வளவு பெரிய மாவீரனுடைய வரலாறு இவ்வளவு செறிவாகவும் இவ்வளவு வலிமையாகவும் சொல்லும் போது ஏன் அவருடைய படத்தையே நீங்க தொடக்கத்துல போட்டு சமர்ப்பணம்னு நீங்க செய்யக்கூடாதுன்னு என்னை கேட்டு அப்படிதான் நான் பதிவு பண்ணிருக்கேன். அவன் எந்த சாதியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எங்கள் வீட்டு பெண்களையும் எங்கள் வீட்டு ஆண்களையும் அவன் அச்சுறுத்தினாலோ அடிமைப்படுத்தினாலோ அடிச்சாலோ அழிச்சாலோ அவன் எவனாக இருந்தாலும் அவன் இந்த மண்ணில் இந்த உலகத்து முன்னாடி தலைவனும் தான் நான் சந்தன காடு எடுத்தேன். ஏன் நான் காடு வெட்டி குரு அவர்களுடைய வரலாறு எடுக்கணும்? ஆட்டோ சங்கர் வன்னியர் இல்ல, வீரப்பன் வன்னியர். நான் சொல்றது உனக்கு எதிரின்னா அந்த சமூகத்தின் தலைவர்னா உனக்கு ஆளுமை இருக்குன்னா ஆண்மை இருக்குன்னா நேருக்கு நேரம் மோது. சத்தியமா சொல்றேன் சார், நான் இது சும்மா ஹாபிக்காக பண்ணல, 100% ப்ரொஃபஷனல். இறுதி கட்ட காட்சி. இந்த படைப்பின் உண்மை நாயகன் மருத்துவமனையில் ஐயா நீதியரசர் அவர்கள் சொன்னது போல நூற்றுக்கணக்கான கோடிகள் இல்லை, இந்த உலகம் அதிர்ந்து போகும். வேற 5000 ரூபாய்க்கு கூட கழுத்தறுத்து கொலை பண்ற கூட்டம் இருக்கிற இன்றைய சமூகத்தில் 1000 கோடி ரூபாய் விலை பேசப்பட்ட நிலையில தன்னுடைய இடது காலால எட்டி உதைத்தவன் உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. இந்த படம் வரும்போது அந்த பேருண்மைகள்லாம் தெரியும் போது அதிரும் மனித மனங்கள். அவன் சாதியாக இருக்கிறான், மதமாக இருக்கிறான் அப்படிங்கறதெல்லாம் முக்கியம் இல்லை, இல்ல வேற்று மொழியாக இருக்கிறான், மனிதனாக இருந்தாலே போதும். அந்த 30 பேரும் அந்த இறுதிக்கட்ட காட்சிய மருத்துவமனையும் அவனுடைய மரணமும் ஊர்வலமும் இன்ஜினியர் பாரி அப்படின்னு இந்த 4 ஃப்ரேம்ஸ் இந்த குரல் பதிவு தளம், அங்க ஒரு அறைக்குள்ள 30 பேரும் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு சின்ன அறை தான். நாங்க 2 பேரும் இங்க அந்த பொறியாளர் அறையில இருக்கோம். அந்த காட்சி போகுது, பாக்குறீங்களான்னு நான் கேட்கிறேன். ஏன்னா இறுதிக்கட்ட காட்சி என்ன மாதிரி மனநிலை? ஏன்னா இவங்க தினம் திரைய பாக்குறவங்க, இந்த அவனுக்கு நீ பேசு, இவனுக்கு கத்து, இவனுக்கு திட்டு நின்னு அப்படின்னு. அப்ப தினம் பாக்குறவங்க அவங்களுக்கு வேற அது ஒரு பெரிய மரத்து போயிருக்கும். அப்ப நீங்க அந்த இறுதிக்கட்ட காட்சியை பாக்க போடுங்க அப்படின்னாங்க. நடக்குது, இறுதிக்கட்ட காட்சி போகுது. அறையில நாங்க இங்க உட்கார்ந்துருக்கோம், பொறியாளர் நானும். காட்டுறாரு, ஏன்னா நடுப்புற கண்ணாடி இருக்கும், உங்களுக்கு தெரியும். அந்த அறையை இந்த அறையை தடுக்கிறது, ஏன்னா இங்க இருந்து சொல்றதுக்கு. ஒரு அம்மா குனிஞ்சு அழுதுச்சு, இன்னொரு அம்மா சேலை எடுத்து, இன்னொரு அம்மா திரும்பிச்சு, ஒரு பையன் கரிச்சு போருவனா குடிஞ்சு இவர் என்கிட்ட சொல்லிட்டே இருக்கார், பாரு சார் பாரு சார். இதெல்லாம் இறுதிக்கட்ட காட்சியினுடைய. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சிலிர்ப்பு, நெருப்பு, தகிப்பு, படம்புற அப்படிதான். ஆனா அந்த இறுதிக்கட்ட காட்சி சொல்லு சார், அந்த பாரு சார், அந்த பையன் அந்த நிக்கிறான் பாரு சார், நின்னு பாக்குறான். பாடல் அந்த முடிஞ்சது. எள்ளுவய பூக்களே எப்படி ஒரு பாடலோ, எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். இதுல வீரப்படையாண்ட வீரா வெற்றிக்கு பிறந்த தீரா அப்படின்னு அந்த பாடல் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதியிருப்பாங்க. அவன் மக்களை மறந்து மறைந்தாயே மாவீரான அந்த பாடல். அது வெறும் பாடலா கேட்டாலே யாராலையும் தாங்க முடியாது. காட்சியா முடியும் போது அந்த ஒரே அழுகை சத்தம், கதறல் சத்தம் எனக்கு வெளவெளத்து போச்சு. ஏன்னா இந்த மனநிலைங்கிறது அது எப்படியாப்பட்ட மனநிலைன்னு உங்களால ஏதாவது ஒரு வகையில புரிஞ்சுக்க முடியும். ஒரு பையன் எந்திரிச்சு, எல்லாரும் அப்படி கலங்கிட்டு இருக்காங்க, கத்திட்டு இருக்காங்க. ஒரு பையன் அந்த அந்த பொறியாளர் அறைக்கு 30 பேர் வர முடியாது, ஏன்னா சின்ன அறை. நீங்க இங்க வரீங்களா, நாங்க வரட்டுமான்னு கேக்குறாங்க. கண்ணை தொடச்சிட்டு, இல்ல நான் வரேன்னு இப்படி வெளியில போறேன். நான் போறதுக்குள்ள 30 பேர் வெளியே வந்து என்ன கட்டி பிடிச்சிட்டு கதறி அழுததுங்கிறது அது என் படைப்புக்காகங்கிறது மட்டுமே நான் நினைக்கல. ஒருத்தன் அறம் கொண்டு வீரம் கொண்டு நேர்மை கொண்டு பிறந்து வாழ்ந்த ஒருத்தனுடைய வாழ்க்கைங்கிறதுனால்தான் அந்த கதறலும் அந்த அழுகையும். இல்லன்னா வராது, வரவே வராது. ஆக நானு இந்த படம் வெற்றி படம்ங்கிறது எல்லாம் எனக்கு எந்த சந்தேகமுமே இல்லை. இன்னொன்னு, என் மனது நெருங்கிய எத்தனையோ மூத்த பத்திரிகையாளர்கள் அவங்க பார்த்து நான் வளர்ந்துருக்கேன். நிச்சயமா அவங்க என்ன வளர்த்துணும்னு நினைப்பாங்க.
ஒரு படைப்பை எடுத்துட்டு ஒரு படைப்பாளி கெஞ்சவே கூடாது. உரிமை வேற. எப்படியாவது பாருங்க, எப்படியாவது வெற்றி அடைவீங்க. நீங்க வெற்றி அடைய வைக்கிறதுக்கான தரமும் தகுதியும் அறமும் நேர்மையும் உண்மையும் அந்த படைப்புல இருக்குன்னா உலகத்துல யாராலையும் அந்த வெற்றியை தடுக்கவே முடியாது. இந்த படைப்பினுடைய வெற்றிங்கிறது அது நான் இவ்வளவு காலம் போராடினேன். எல்லாரும் தெரியும். எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடும்போது தான் இழுத்து பிடிச்சி என்ன நிறுத்தி இடையில என்னுடைய போராட்டம் குறைவாக இருக்கும். அப்படி இருந்தும் பரந்தூருக்கு போயிட்டேன். போய் அங்க உண்டில்லன்னு பண்ணிவிட்டேன். வந்த உடனே பெரிய ரைடு இவங்க தான். யாருக்குன்னு அடங்குற ஆள் இல்லை. ஆனால் பணம் போட்டவர்கள் சொல்லும் போது நான் யோசிச்சேன், இந்த படைப்பு படையாண்ட மாவீரனுடைய வெற்றி. அதாவது நான் சந்தனக்காடு எடுத்தேன். ஒரு இனமும் வனமும் சிதைந்த வரலாறு. அதிகாரத்தை கையில் வச்சிருக்கிறவன் ஆட்சியாளனா இருக்கலாம், அமைச்சரா இருக்கலாம், காவல்துறை அதிகாரியா இருக்கலாம், எவனா இருந்தாலும் எங்கள் மண்ணில் அங்க நடத்தின அந்த காட்டு மிராண்டி வேட்டை வெறும் மான மயில மட்டும் அவன் அடிச்சு திங்கல. எங்கள் வீட்டு பெண்களை சிதைச்சு நூத்துக்கணக்கான பேர் அந்த காவிரி ஆத்துல தூக்கி போட்ட அந்த காட்டு மிராண்டிகள், அவன் தேவாரமாக இருக்கட்டும் இல்ல எண்ணற்ற அதிகாரிகளா இருக்கட்டும், உரிச்சு எரிச்சு சாம்பலாக்குன அந்த படைப்புல. ஏன்னா என் மொழியை பேசுகிற, என் இனத்தை சார்ந்த அல்லது என் மண்ணில் அவன் எந்த சாதியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எங்கள் வீட்டு பெண்களையும் எங்கள் வீட்டு ஆண்களையும் அவன் அச்சுறுத்தினாலோ அடிமைப்படுத்தினாலோ அடிச்சாலோ அழிச்சாலோ அவன் எவனாக இருந்தாலும் அவன் இந்த மண்ணில் இந்த உலகத்து முன்னாடி தலைவனும் தான் நான் சந்தனக்காடு எடுத்தேன். அது ஒரு இனமும் வனமும் சிதைந்த வரலாறு. முந்திரிக்காடு இது. ஒரு நிலமும் ஒரு இனமும் அழிக்கப்பட்ட வரலாறு இது. அந்த பின்புலத்தை பாருங்க. இந்த படம் பேசும், இந்த படம் அடிக்கும், இந்த படம் ஏற்படுத்துகிற அந்த கேள்வியும் வேள்வியும் பதில் சொல்றதுக்கு இங்க யாரும் இருக்க முடியாது, ஆள் இல்லை. ஆனால் அறம் பேசியதுனால், இந்த படத்தை எதையுமே செய்ய முடியாத ஒரு நிலை இருந்ததுனால இன்னைக்கு எல்லாத்தையும் தாண்டி அவங்கள நம்ம வாழ்த்துறதும் சரியானதா அல்லது தூற்றுறதும் சரியானதான்னு எனக்கு தெரியல. இந்த படத்தை பார்த்த சென்சார் போர்டு அதிகாரிகள் மெம்பர்கள் யாராலையும் எதுவுமே சொல்ல முடியல. பாடலை கொண்டுட்டு போகும்போது பல கட்டுகளை கொடுத்தவங்க படம் பார்த்தாதான் நாங்க பாடலுக்கு அனுமதி கொடுப்போம்னு சொல்லி முதல் முறையாக தமிழ் திரை வரலாற்றில் முடியாதுட்டாங்க. எனக்கும் அவர்களுக்கும் கடுமையான வாக்குவாதம். ஆனா நான் படத்தை எடுத்து முடிச்சு கொடுத்தேன். கொடுத்ததுக்கு பிறகு நீங்க அவ்வளவு பெரிய மாவீரனுடைய வரலாறு இவ்வளவு செறிவாகவும் இவ்வளவு வலிமையாகவும் சொல்லும் போது ஏன் அவருடைய படத்தையே நீங்க தொடக்கத்தில் போட்டு சமர்ப்பணம்னு நீங்க செய்யக்கூடாதுன்னு என்னை கேட்டு அப்படிதான் நான் பதிவு பண்ணிருக்கேன். ஆமா, இது காடு வெட்டி குரு அவர்களுடைய ஒரு பெரு வரலாறு, வீர வரலாறு. அவர் வரலாறு ஏன் எடுக்கணும் அப்படின்னா, நான் எதையும் உங்கள்கிட்ட மறைக்க தயாராக இல்லை. எந்த சமூகமானாலும் தமிழ் சமூகம் பாதிக்கப்படும் போதெல்லாம் ஓடி ஓடி நின்று போராடி மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில ஏன் நான் காடுவெட்டி குரு அவர்களுடைய வரலாறு எடுக்கணும்? ஆட்டோ சங்கர் வன்னியர் இல்ல, வீரப்பன் வன்னியர். ஆட்டோ சங்கர் எடுக்கும்போது நான் சாதியாக பார்க்கப்படல. அனிதா வீட்டுல போராடும் போது இன்னைய வரைக்கும் என் மேல மட்டும் வழக்கு இருக்கிற நிலையிலும் என்ன சாதியா பார்க்கப்படல. தேவர் கல்லூரியில தென்காசியில போய் மீட்டெடுக்கும் போது எல்லா சமூகத்தையும் சேர்த்து என்ன பார்க்கல. தூத்துக்குடியில 4 என் சக குடி பறையர்களை வெட்டி சாய்ச்ச அந்த நிலையில அங்க அவர்களுக்குரிய குலதெய்வத்தை அந்த சாமிக்கு அடிக்கல் நாட்ட நான் போகும்போது அதிகாலை 6 மணிக்கு தூத்துக்குடி விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டான். அப்ப கூட என்ன சாதியா பார்க்கல. ஆனால் ஒரு சமூகம் நேர்மையற்று பாதிக்கப்படும் போது, அது நான் பிறந்த சமூகமாக இருக்கும்போது,
ஒரு திரைப்படம் வருது. அந்த திரைப்படத்தில் இருக்கிற அந்த கதாபாத்திரம், அந்த கொடூரமான காவல்துறை அதிகாரி, அவன் வேற ஒரு தமிழ் சமூகம். அந்த சமூகத்தை கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவ்வளவு கொடூரமான தேவாரம் எங்கள் வீட்டு பெண்களை எத்தனையோ பேர் சிதைச்சு வன்புணர்ச்சி செஞ்சு 3 நாள் துணி கூட கொடுக்காம நிர்வாணப்படுத்தி நின்ன நிலையில அப்பொழுது கூட அந்த காட்டுமிராண்டினுடைய சாதியை நான் சொல்லல. ஏன்னா 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட தமிழ் பேரினத்தின் ஒரு பிரதிநிதி. அந்த சமூகத்தை சொல்லி இழிவுபடுத்த கூடாது. ஆனால் வேற ஒரு சமூகத்தவனை அவன் பேரை வச்சு, இவர் குரு அவர்களுடைய பேரை வச்சு அவர்களுக்குடைய சின்னத்தை அங்க பொருத்தி இன்னைக்கு அத அவமானப்படுத்தின நிலையில, ஏன் இது தவறு, ஒரு அற்புதமான படைப்படுத்திட்டு ஏன் இதை செய்யணுங்கும் போது திருமண பக்கம்லாம் என் காது செவிடாகிற அளவுக்கு நான் சாதி வெறியனாக கட்டமைக்கப்பட்டேன். அப்ப என்னுடைய நண்பர், என்னுடைய சகோதரன், ஒரு ஊடகவியலாளன், நீ செஞ்சது தப்பு, கௌதமன் கேட்டதுல என்ன குறை அப்படின்னு அந்த இயக்குநர்கிட்ட கேட்ட போது, ஆமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் தாதா தானே, ரவுடி தானே, ஏன் உங்க கௌதமன் சந்தனக்காடு எடுத்தாருல்ல, அவனுடைய வரலாறு எடுக்கட்டும், சொல்லட்டும். தண்ணி சொன்ன போது ஒரு புன் சிரிப்பு மட்டும்தான். ஏன்னா என் இனத்தை பார்த்து, என் தமிழினத்தை பார்த்து சவால் விடும் போதே எவனாக இருந்தாலும் எதிர்கொண்டு ஐநா சபை வரைக்கும் போய் 3 முறை நின்னா, நான் பிறந்த சமூகத்தை நேர்மையற்ற முறையில கரைப்படுத்தும் போது, அந்த சமூகத்தில் பிறந்ததுனாலேயே நான் கேட்டதுக்காக என்னை இப்படி கரைப்படுத்தும் போது, ஒருத்தன் அறத்தோடு வீரத்தோடு நேர்மையோடு வாழ்ந்த ஒரு வரலாற்றை அசிங்கப்படுத்தும் போது வேடிக்கை பார்க்க கூடாதுங்கிறது மட்டுமில்ல காரணம். நான் பூசி மொழிகள்லாம் ஒரு காலமும் பேசினதில்லை, இப்பவும் அதைத்தான் நான் சொல்ல போறேன். என்னன்னா, தமிழ் சமூகத்தின் உலகத்தின் மூத்த குடி தமிழ் குடி, கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதியிருக்காங்க. அந்த மூத்த குடியில பெருங்குடி வன்னியர் குடி. அது பெருமைக்கோ தம்பட்டமாக சொல்றது இல்லை. அந்த பெருங்குடிய நீ யாரோ ஒருத்தர் அசிங்கப்படுத்தும் போது ஒட்டுமொத்த அந்த தமிழ் சமூக தமிழ் சமூகத்தில் இருக்கிற அந்த பெருங்குடி கொந்தளிச்சு நீதி கேட்கும் போது, ஒரு மாடு ஆடு நாய்கிட்ட கால் பட்டா கூட அது கத்துச்சுன்னா ஐயோ சாரி அப்படின்றோம். நம்ம ஒரு பொருள் மேல கையப்பட்டா தொட்டு கும்பிடுறோம். ஒரு சமூகமே கதறுது, தப்புங்குது. ஆமா நான் சொல்லுவேன், உன்னால என்ன செய்ய முடியும், ஆமா அப்படின்னு என்ன திமிரு, என்ன அகங்காரம். இதே இடத்துல என்னுடைய சந்தனக்காடு, அந்த காட்டுமிராண்டிகள் சிதைக்கப்பட்ட அந்த செந்தமிழ் நாடுன்னு அந்த படைப்பெஞ்ச போட்டு இதே இடத்துல நான் பேசினேன். நாங்க பேசினதுக்கு அப்புறமா அதே திமிரு, அதே கொக்கரிப்பு. அப்ப நான் சொல்றது, உனக்கு எதிரின்னா அந்த சமூகத்தின் தலைவர்னா உனக்கு ஆளுமை இருக்குன்னா ஆண்மை இருக்குன்னா நேருக்கு நேரம் போது. ஆனால் இந்த சமூகத்துல ஒரு பெருங்குடியா தமிழ் மொழிக்காக இனத்துக்காக எல்லாரும் நிக்கிறான். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் சமூகத்துல அவன் யாராக இருந்தாலும் இந்த இனத்துல எந்த ஒரு சாதியும் பெருசாதி இல்லை, உயர்ந்த சாதி இல்லை, எனக்கு மேலானவனும் இல்லை, எனக்கு கீழானவனும் இல்லை. அப்படி ஒரு நிலையில நீ கொந்தளிக்கும் போது கூட திமிரா பேசுறதுங்கிறதும், அந்த சமூகம் நான் எதுக்குடா தமிழுக்கு நிக்கணும், நான் எதுக்கு இனத்துக்கு நிக்கணும், நான் ஏன் ஈழத்துக்கு நிக்கணும்னு ஒரு பெரும் இளைஞர்கள் கூட்டத்தை கொண்ட அந்த சமூகத்தை கோபப்படுத்தி பார்க்கறதுல உனக்கு என்ன நியாயம் இருக்கு, உனக்கு என்ன அறம் இருக்கு? இன்னும் சொல்ல போனா இதற்கெல்லாம் மூல காரணமாக இருக்கிற ஆள் நீ தமிழனே இல்ல, என் மொழிக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாதவன். நீ எங்கேயோ ஒரு பின்புலத்துல இருந்து நீ சொல்ற. உன்னுடைய பேர் சுத்தமான பள்ளி பையன், சுத்தமான பள்ளி பையன்.